இந்த விருந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எங்களுக்கு இது ரொம்ப நம்ப முடியாத ஒரு விஷயமா நடந்திருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. ஹாய், ஹலோ மக்களே, நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருக்காது. நாங்க தான் உங்க அக்கா கரூர் ராதாக்கா பேசுறேன். இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம்னா, தம்பி கடை பேர் தம்பி தங்கம் மண்பானை சமையல், கரூர் டு திண்டுக்கல் பைபாஸ்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல வந்திருக்கோம். நாங்க யாரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க தான் உங்களுக்கு காட்டி சரோ. இன்னைக்கு இது வந்து ஒரு குட்டி vlogனே நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இது எதிர்பாராத விதமா நடந்த ஒரு சந்திப்பு தான் இது. அந்த சந்திப்பு வந்து இப்போ நாங்க வந்து ஒரு மண்பானை சமையல் சாப்பிட்ற இடத்துல வந்து தான் சாப்பிட்ருக்கோம். அந்த வீடியோ தான் ஃபுல்லா பாக்குறீங்க. நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய், எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ? நண்பனே எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ? நீங்க ஆட்டுக்கறி கேட்டீங்களா? கோழிக்கறி கொடுத்துறாங்களா? கோழிக்கறி கொடுத்து போட்டாங்க. சரிம்மா. அண்ணி ஹாய், ஹலோ உறவுகளே. இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லி ரொம்ப தூரமாக இருந்து கரூர் பார்டர் வந்துட்டோம். மலைக்கோயிலூர் வந்துட்டோம். ஆமா, அங்கே வந்து என்ன தங்கம் மண்பானை சமையல். அந்த சமையலுக்கு வந்தோமா உறவுகளை இங்கே வாரி பணியாரம் கிடச்சி. பணியாரம் ஆட்டுக்கறி கிரேவி சொல்லியிருக்கு. இதில் நாட்டுக்கோழி கிரேவி. நாட்டுக்கோழி கிரேவி எப்படின்னு டேஸ்ட் பார்க்கணும். நீங்க தான் இந்த வருத்துங்க பார்த்து சொல்கிறேன். தேங்காய் சட்னி வேறுங்க. என் பொறப்பு பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கு. ஏப்பா உங்க அக்கா உனக்கு தேடி தேடி நான்வெஜ் கடையை கூட்டிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு விருந்து கன்ஃபார்ம் தான். பட் இருந்தாலும் சட்னி வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட், அதனால தொட்டு பணியாரம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்கு வயிறு பொறுக்கல. இந்த விருந்தை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் எப்படி இன்னைக்கு ஒரு பிளானே கிடையாது. இது எல்லாமே எல்லாம் தானா எதேச்சியா நடந்தது. எல்லாம் எல்லாமே தானா நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஃபுல்லாவே நமக்கு வந்து சுற்றுச்சு வாய் கொடியார சூடா இருக்கு. எதிர்பாராத ஒரு விருந்து. நான்வெஜ் விருந்து. இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு லஞ்சும் கிடையாது, நைட்டு டின்னரும் கிடையாது. ரெண்டுக்கு இடைப்பட்ட நேரம். இந்த விருந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எங்களுக்கு இது ரொம்ப நம்ப முடியாத ஒரு விஷயமா நடந்திருக்கு. நாங்கள் ஒரு வேலையாக வந்தோம், பார்த்தோம், பேசினோம். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட வந்தாச்சு. பணியாரம் நான்வெஜ்ல எல்லாமே கிடைக்குது. எதிர்பார்க்கல. எங்களோட வந்து ஆட்டுக்கறி செம்ம டேஸ்ட். நாட்டுக்கோழி சூப்பரா இருக்குது தம்பி. செம்ம டேஸ்ட், வேற லெவல் தான். சூப்பரா இருக்கு. மீன் எல்லாமே இருக்காங்க இவங்க கிட்ட. அப்புறம் என்ன மீன் தம்பி இருக்கு? நாட்டுக்கோழி உப்பு கறி இருக்கு, பள்ளிக்கொடை இருக்கு, நிறைய ஆசாரி கறி இருக்கு, நிறைய வெரைட்டி இருக்கு. நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்களோ அதை பண்ணி கொடுப்போம். உப்பு கறி கூட, உப்பு கறி வேற இருக்கு, பள்ளிக்கொடை வேற இருக்கு. ரெண்டு நைட் இருக்காது. சரி, நான் கொஞ்சம் நேரம் இல்லை. இப்போதைக்கு ஆட்டுக்கறியும் நாட்டுக்கோழியும் சாப்பிட்றோம். இன்னும் எது எல்லாருக்கும் வாங்கி சாப்பிட்டு உங்களுக்கு சொல்றோம். அண்ணி அடுத்தது மீன். அண்ணா இது என்ன மீனுங்கண்ணா? அயிலப்பாறை. அதுக்குள்ள டேஸ்ட் பார்த்துட்டீங்களா? சூப்பரா இருக்குது பாப்பா. என்னங்க நீ? அப்போ நீங்க வீட்டில் இந்த அளவு டேஸ்ட்டாக சமைக்க மாட்டீங்களா? நான் வேற இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் அங்கே வந்து வீட்டில் வந்து தடவுலாம் சாப்பிடலாம். பண்ணி எங்கள் அண்ணன் சொல்லட்டும். மாமா நான் எப்படி சமைப்பேன்னு சொல்லுமாம்மா.
நல்லாதாங்க சமைக்கும். சூப்பராக சமைக்கும். சூப்பரா சமைக்கும். வாத்துக்கறி, குடல், மறுவல் அதெல்லாம் சூப்பராக நல்லா பண்ணேன். தலைக்கறி குழம்பு சூப்பராக வைக்கும். ஆனா டீ வந்து வேற லெவல்ல போடுறது நீங்க தான். அதை நான் ஒத்துக்குவேன். இன்னைக்கு வீட்ல டீ வேற லெவல்ல போட்டு கொடுத்தாரு. டீ கடையில் தான் வாங்கிட்டு வந்தாங்கன்னு நினைச்சு கேட்டா இல்ல டீ அண்ணா போட்டாங்க அப்படின்னாங்க. நான் இவரோட டீக்கு அடிமை. சூப்பரா இருக்கு. எங்களுக்கே பிடிச்சிருக்கு. நாங்களும் வந்து மாமாவோட டீக்கு அடிமை. சூப்பரா போட்டுருந்தாரு மாமா டீ. கடையில் குடிச்ச மாதிரி நான் வீட்டில் போர் அடிக்கும், இப்போ வைக்கிற டீ நல்லாவே இருக்காது அப்படின்னு போட்டு கடையில் போய் குடிக்கலான்ட்டு போவேன். ஆனால் எனக்கு மாமா வச்ச டீ வந்து கடையில் குடிச்ச மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப இனிமேல் கடைக்கு போகாம கம்மனு ஊருக்கு வந்துடலாம், மாமாட்ட வந்து டீ குடிச்சு போயிடலான்னு இருக்காங்க. டீக்காக மூலூர்லேருந்து மண்மாரி வரீங்க. ஆமாம். இப்படி ஒரு டீ வச்சு கொடுத்து இப்படி கவுத்துட்டீங்களே. ஏன் காக்கற பாப்பா, ஒரு நாளைக்கு 1 லிட்டர் கூட பால் தீரு. பிள்ளைங்க எல்லாம் நாம அவரோட டீ பார்த்தீங்களா எவ்வளோ போடணும். அவரோட டீக்கு அப்படி போட்டான். டீ ஃபேன்ஸ் செம்ம டீ வேற லெவல். செம்ம. ஓகே. பேரும் தெரியல. என்ன ஐலா 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 பாறையா ஐலா மீனா? முழு மீனா கொடுத்துட்டாங்கப்பா. ஓகே, சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துறேன் நானும். அண்ணி சிக்கன் சாப்பிட்டா குடிக்கணுமா? அதை வெத்தலை போட்டால ஜீரணமாயிக்குமா? அதனால நாங்க சோடா குடிக்கிறோம். அப்படின்னாங்க. என்ன கலர்? இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, அதான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம மதுரை பைபாஸ், கரூர் டு மதுரை திண்டுக்கல் பைபாஸில் தங்கம் மண்பானை சமையல். வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாமே நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும். அது கரூர் டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மதுரை பைபாஸ். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தங்கம். நாங்கள் வந்துட்டு இந்த கடை எப்படி தெரிஞ்சால் நாங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம். கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னப்பா. மேப்பில் பார்த்து தான் இந்த கடைக்கு வந்தோம். இவ்வளோ நேரம் வரோம், எங்களுக்கே இந்த கடை தெரியாது. அண்ணா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டீங்களா? அண்ணி நல்லா சூப்பராக சமையல் செம்மையா இருந்துச்சா? புல் கட்டு கட்டிட்டு ஜீரணமாக தான் இருக்குது. குடிங்க. அப்பா கலரா இருக்கு. இது ஒரு கலர். தம்பி வச்சுக்கோ. ஃப்ளேவரா? இதுல ஃப்ளேவர் இருக்குமா? எங்க ஓபன் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி குடிங்க குடிங்க. இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் ரொம்ப பழைய மாடல் பாட்டில் எல்லாமே. நான் சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துருக்கேன். சோடா பாட்டிலோட நான் ஒரு நாள் கூட இதை குடிச்சு பார்த்ததே இல்லை. ஆமாங்க ஆமாங்க, இது அந்த காலத்துல இருக்குங்க. ஆனா நான் குடிச்சதில்ல, எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஜீரணம் ஆகிறதுக்கு அதான் பெஸ்ட். ஜீரணம் ஆகணும் அப்படின்னா சோடா தான். நம்ம குட்டி பிள்ளைங்களுக்கு குடிச்சது. நீ குடி சரோ. எப்படி இருக்கு? இனிப்பா இருக்குது. உப்பு கேக்குது. உப்பு லைட்டா இருக்கா இல்லையா? இந்த பிள்ளைங்க முன்ன கூட குடிச்சதா? அவ குடிச்சது இல்ல, அதனால அவளுக்கு தெரியல. இது ஒரு ஃப்ளேவர் பச்சை கலர்ல இருக்கு. இங்க வந்து வாங்க பச்சை. அங்க பாரு ஃப்ளேவர், அங்க போய் பாரு. யாருக்கு இந்த மாதிரி கோலி சோடா பிடிக்கும் சொல்லுங்க. நிறைய வந்து பிடிக்கும், கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பதான் பேஸ்ட் பிடிச்சது. இப்பதான் நல்லா இருக்கு. ஆட்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு இல்லை. எல்லாத்தையும் குடிச்சிடாதீங்க. எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் சொன்னாங்கல்ல, நீங்க கொஞ்சம் குடிச்சிட்டு தாங்கன்னு. இன்னும் குடிக்க முடியலப்பா. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அங்கே இருக்கிறவங்க கேட்பாங்க, குடிச்சு போடுறீங்களா? அதனால நீ கொஞ்சம் குடிச்சிட்டு குடுன்னு தான் சொன்னாரு அண்ணா. அப்படிதான் நான் சொன்னாரு. நான் குடிச்சிட்டு பாப்பா அவருக்கான நான் வாங்கி கொடுத்துறேன். மாமா உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ.
என்னன்னா எதுவும் சொல்லக்கூடாதுமா சொல்லுவியா அம்மா இந்த உனக்கு